எந்த செல்ஃப் ஹெல்ப் புக் எடுத்தாலும் பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே எல்லா விஷயத்துலயும் பாசிட்டிவா இருக்கிறது சாத்தியமா? நீங்க ரைட் பிளேஸ்ல இருக்கிறீங்களா? இல்லன்னா உங்களோட உண்மையான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? இத பத்தி ஒரு புக் பேசினா நல்லா இருக்கும் தானே! இந்த டிகேடோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது தி சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங். நான் படிச்ச புத்தகங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள பத்தி தெளிவா எல்லாருக்கும் புரியிற மாரி பேசுவேன். இந்த மாதிரி கன்டென்ட்ஸ் நீங்க விரும்புவீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு சக்சஸ நோக்கி ஓடுறதுனாலயோ, இல்லன்னா ஒரு பெயினையோ, ஒரு சஃபரிங்கையோ அவாய்ட் பண்றதுனாலயோ உங்களுக்கு ஹாப்பினஸ் வரப்போறதில்ல. எது உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்த குடுக்குதோ, அத நோக்கி ஓடுங்க. எத உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கலையோ, அத லெட் கோ பண்ணுங்க. ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் ஹெல். அது ஒரு விஷியஸ் சைக்கிள். அதாவது ஒரு எமோஷனல் சைக்கிள். நமக்கு ஒரு இனிஷியல் நெகட்டிவ் ஃபீலிங் வருது. அத ஜட்ஜ் பண்றோம். அது எதனாலன்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால அத இன்னமும் நமக்கு அதிகமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ குடுக்குது. அதிலேயே இந்த லூப்லயே நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம இத ரொம்ப சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்டின்னா, அது இன்னும் இன்டென்ஸா, இன்னும் பெர்சிஸ்டன்ட்டா நமக்கு வந்து சேரும். அதனால இந்த ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிறோம். இந்த லூப்ப ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒண்ணு சொசைட்டல் பிரஷர்ஸ். சொசைட்டி நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்குன்னா, நம்ம எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும், காமா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒருவேள நம்ம அதுல இல்லன்னா, நம்ம ஒண்ணு என்ன நெனைக்கிறோம், "ஓ! நான் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டேன்" அப்படின்னு நெனைக்கிறோம். இன்னொன்னு பெர்ஃபெக்ஷனிசம். எல்லா டைம்லயும் நம்மளோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். எல்லா டைமுமே அது சாத்தியமா? 3வது லேக் ஆஃப் அக்செப்டன்ஸ். இந்த மாதிரியான ஒரு லூப்ல என்ன சொல்யூஷன் குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்செப்டன்ஸ் தாங்க சொல்யூஷன். இப்ப நீங்க ஒரு பேடா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆமா நான் பேடா ஃபீல் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணுங்க. 2வது அந்த ஃபீலிங்க்கு என்ன பேருன்னு கண்டுபிடிங்க. கோவமா இருக்கீங்களா? சோகமா இருக்கீங்களா? வெறுப்பா இருக்கீங்களா? கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா? உங்களோட ஃபீலிங்க்கு பேர் வைங்க. அந்த ஃபீலிங்க அலோவ் பண்ணுங்க. தட்ஸ் ஓகே. எந்த ஃபீலிங் வந்தாலும் தட்ஸ் ஓகே. அத உடனே தள்ளி வச்சுட்டு, அந்த மாரி எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லன்னு பிரிட்டெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த நெனச்சு சோகமா இருக்கீங்க அப்டின்னா, யூ ஆர் ஃபார் சுப்பீரியர் தேன் தட் அப்படிங்கிறத நீங்க உணருங்க. அத நீங்க உங்களுக்கே சொல்லிக்கோங்க. அந்த ஃபீலிங்க்கு வேல்யூ கம்மியாயிடும். உங்களுக்கு வேல்யூ அதிகமாயிடும். ஸோ இந்த மாரி அக்செப்டன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு அந்த லூப் பிரேக் ஆயிடும். சஃபரிங் குறைஞ்சிரும். இது அப்படியே நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது, ஓவர் த டைம் நம்மளுக்கு ரெசிலியன்ஸ் அதிகமா வளர்ந்துரும். நெகட்டிவ் ஃபீலிங்க்கு நம்மள விட அதிக பவர் கிடைக்காது. நமக்கு ஒரு ஜெலசி ஃபீலிங் வருது அப்படின்னா, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? யார் மேல நம்ம ஜெலஸா ஃபீல் பண்றோமோ, அந்த லெவலுக்கு நம்மளால அட்டைன் பண்ண முடியாதுன்ற ஃபீலிங் இருக்கவங்க மட்டும் தான் ஜெலஸா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப சிட் த்ரூ இட். உட்கார்ந்து யோசிங்க. நமக்கு அத விட பெரிய பெரிய விஷயங்கள் அடையறதுக்கான கெப்பாசிட்டி நமக்குள்ள இருக்கு. அப்ப எதுக்கு நமக்கு அந்த ஜெலசி? அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அந்த ஜெலசி நமக்கு வரவே வராது. நீங்க அந்த ஃபீலிங்க விட பெரிய ஆளுன்னு உங்களுக்கே ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் நெவர் ஸ்டாப். தே ஜஸ்ட் சேஞ்ச். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னைக்காவது நிக்குமா? கண்டிப்பா வேற வேற ரூபத்துல நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும், எவ்ளோ வெல்தியா இருந்தாலும், எவ்வளோதான் நம்ம நல்லா கேரி அவுட் பண்ணிக்கிட்டாலும், ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இல்லாம இருக்க போறதே கிடையாது. மாற்றம் இல்லாத ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயம் தான். மாறக்கூடியது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ப்ராப்ளமே இல்லாம இருக்கும்போது தான் நான் ஹேப்பியா இருப்பேன் அப்படின்னு வச்சுக்காதீங்க. நம்ம எப்படி தெரியுமா மாறப்போறோம்? எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அத என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்படிங்கிறது தான் நம்ம இம்ப்ரூவ் ஆக போறோம். அதுதான் நம்மளோட ஹாப்பினஸா மாத்திக்க போறோம். ஒவ்வொரு குரோத் ஸ்டேஜ்லயும் இன்னொரு பெட்டர் ப்ராப்ளம் வருங்க. நம்ம ஒரு குரோத் ஆயிட்டோம்னா, ஒரு ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளில வந்துரலாம். அந்த குரோத் ஸ்டேஜ்க்கான இன்னொரு ப்ராப்ளம் நமக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நம்மளோட கரியர்ல பார்த்தோம்னா, எர்லி கரியர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கும்? எப்படி நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும்? எப்படியாவது வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராப்ளம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரும்? எப்படி நம்ம ப்ரமோட் ஆகுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராப்ளமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, நான் பண்ற ஒர்க்ல மீனிங் இருக்கா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே மாரி நான் நல்லா மென்டார் பண்றேனா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்துலயும் ரிலேஷன்ஷிப்ஸ்ல எடுத்துக்கோங்க. சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு எப்போ இன்னும் ரிலேஷன்ஷிப்பா மாறுவோம்னு இருக்கும். இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள நம்ம இன்னும் எப்படி நம்மளோட பார்ட்னர் கிட்ட எப்படி பெட்டரா கம்யூனிகேட் பண்றதுன்னு நெனைப்போம். கிட்ஸ் இல்லாதப்ப கிட்ஸ் வேணும்னு தோணும். கிட்ஸ் இருக்கும்போது அவங்கள எப்படி நான் ஜென்டில் பேரண்டிங் இல்லனா பெட்டர் பேரண்டிங் பண்ணுவோம். இந்த மாரி ப்ராப்ளம்ங்கிறது எவ்ரிவேர் இருந்துகிட்டே தான் இருக்கும். குட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பேட் ப்ராப்ளம்ஸ் பிரிப்போமா? ஃபர்ஸ்ட் குட் ப்ராப்ளம் பார்ப்போம். குட் ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் நம்மளோட வேல்யூஸ்க்கு அலைன் ஆயிருக்கு. கண்டிப்பா அது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாரி அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதன் மூலியமா நம்ம குரோ ஆக முடியும். இப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் இத எப்படி சால்வ் பண்ண முடியும்னா, நம்மளோட ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்றது, இல்லன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியும். குட் ப்ராப்ளம்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட் டூ ஹேவ். பேட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரியலி அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல்.
அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றது நம்ம கையில இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் காரணமே இல்லாம உங்கள சில பேர் வெறுக்குறாங்க அப்டின்னா, அத எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்? அவங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள நம்ம போய் மாத்த முடியாது. நம்ம நம்மளா தான் இருக்க முடியும். ஃப்ளையிங் மங்கீஸ்ன்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளையிங் மங்கீஸா இருக்கிறவங்க நம்ம சால்வே பண்ண முடியாது. அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம லெட் கோ தான் பண்ண முடியும். ப்ராப்ளமே இல்லாத வாழ்க்கைய ஆசைப்படாதீங்க. லைஃப் ஃபுல் ஆஃப் குட் ப்ராப்ளம்ஸ் ஆசைப்படுங்க. அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கணும்னா, உங்கள சேலஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்கணும் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றது. நீங்க எந்த பெர்சனா வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த பெர்சனா மாத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ சூஸ் பண்ணி நீங்க வெல்கம் பண்ணுங்க. எதனால இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட், ப்ராப்ளம என்ஜாய் பண்ற மைண்ட் செட் வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடும். வென் யூ ஆர் எக்ஸைட்டட் அபௌட் அ ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்ளம் பத்தி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். 2வது நம்மளோட ரெசிலியன்ஸ இன்னும் நெறைய வளர்க்கும். நம்ம இன்னும் டஃபர் ஆவோம். இன்னும் அடாப்டபிள் ஆவோம். எந்த ப்ராப்ளம் வந்தா என்ன? பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நீங்க உருவாக்கிக்கோங்களேன். வேற லெவல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ப்ராப்ளம சால்வ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கும். ப்ராப்ளம் வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாரி வச்சுக்கோங்களேன். லெவல் 1 ஃபினிஷ் பண்றோம். அடுத்து லெவல் 2 வருது. ஒவ்வொரு வாட்டி நம்ம ஜெயிக்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே வருது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது இல்லல்ல. வீடியோ கேம்ல வர ப்ராப்ளம்ஸ் மாரி லைஃப்ல வர ப்ராப்ளம ஈஸியா ஹேண்டில் பண்ண கத்துப்போம். உங்களால முடிஞ்சது அப்டின்னா இந்த புக்க படிங்க.